வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. 1/1/2026 முதல் தலைமை ஆசிரியர்களுடைய தேர்ந்தோர் பட்டியல் கருத்துருக்கள் கோருதல் சார்பாக புதிய செயல்முறைகள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் பள்ளி கல்வி மேல்நிலை கல்வி பணி 1/1/2026 முதல் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை மொழி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தேர்ந்தோர் பட்டியல் தயாரித்தல். ஸோ இதில் உள்ளவாறு நகராட்சி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்விற்கு தகுதி வாய்ந்த முதுகலை பாட ஆசிரியர்கள், முதுகலை மொழி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனை முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்ந்தோர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தங்கள் பள்ளிகளில் 1/1/2026 படி அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த முதுகலை பாட ஆசிரியர்கள், முதுகலை மொழி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 ஆசிரியர்கள் மற்றும் 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனாளி முதுகலை பாட ஆசிரியர்கள் சார்பாக விவரங்களை இணைத்து அனுப்பணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள்ங்க. அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுத்தமட்டில் பணி பதிவேட்டில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பராமரிக்கப்படுவதால் தகுதி வாய்ந்த அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியரிடமிருந்து கருத்துருவினை 3 நகர்களில் பெற்று பணிப்பதிவேட்டுடன் ஒப்பிட்டு அலுவலர் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். 18/5/2026 அன்னைக்கு தேதிக்குள்ளார இதை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றது டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க. டிஆர்பியில் 2026 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ டெட் பாஸ் பண்ண கேண்டிடேட் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ டெட் பாஸ் பண்ணுற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்ற நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று விவரமாக போயிட்டுருக்குங்க. ஸோ இதோடைய தீர்ப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வந்துவிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் நமக்கு வெளியாக இருக்குது. என்னென்ன அந்த அறிவிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன், பிஆர்டி, பிஇஓடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அனைத்துமே ப்ராப்பராக போட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக புதிய அரசு அமைந்தவுடன் பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான மாற்றங்கள் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வந்திருக்கு. ஸோ தேர்தல் வாக்குறுதிகளில் அனைத்து கட்சிகளுமே குறிப்பிட்ட மாதிரி இன்னும் ஒரு சில தினங்களில் ஆட்சி அமைக்கக்கூடிய புதிய கட்சி கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் ஆசிரியர்களுக்கு 149 ஜீவோவை ரத்து செய்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை ரத்து செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே போல் நியமன தேர்வை ரத்து செய்வோம், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரத்தை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அறிக்கைகள் இருக்குது. நிச்சயமாக இந்த அறிக்கைகள் நடைமுறையில் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.